பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து என்ன நடக்க பார்க்கலாம். இங்க திரும்பவும் கோபி பண்றதெல்லாம் புடிக்காம, இங்க பாக்கியாவே கையெடுத்து கும்பிட்டு, "தயவுசெய்து வீட்ட விட்டு வெளிய போயிடுங்க கோபி" அப்படி சொல்லிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க பாக்கியா வந்துட்டு ஈஸ்வரிய தனியா கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க அத்த, உங்க பையன் என்னமோ இன்னும் 10 நாளோ, 15 நாளோ தான் இந்த வீட்ல இருக்க போறாரு. அதுக்கப்புறம் அவரு ராதிகா கூட்டிட்டு கிளம்ப தான் போறாரு. அதுக்குள்ளே வந்துட்டு அவருக்கும் எனக்கும் பெரிய பிரச்சனைய உண்டாக்கிடாதீங்க. அதனால வந்துட்டு எனக்கும் அவருக்கும் சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்திலயும் தலையிடாதீங்க அப்படிங்கிற மாரி, இங்க பாக்கியா வந்துட்டு ஈஸ்வரி கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. அது ஈஸ்வரி வந்துட்டு, "பாக்கியா நீ இப்படி பேசுற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? என் பையனுக்கு அந்த ராதிகா செஞ்ச சாப்பாடு வந்து நல்லா இல்ல. அதனால வந்துட்டு நீ செஞ்ச சாப்பாட குடுத்தேன். ஒரு மனிதாபிமான அடிப்படையில தான் நான் குடுத்தேன். அதுக்கு ஏன் நீ இப்படி பேசிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி கேட்கறாங்க. அது பாக்கியா வந்துட்டு, "போதும் அத்த, மனிதாபிமான அடிப்படையில தான் நான் அவர காப்பாத்துனேன். காப்பாத்துனத இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அவர் வந்துட்டு இப்ப என் வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. நான் என்ன பண்ண முடியும்? எல்லாமே வந்துட்டு உங்களுக்காக தான் நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா போக, போக நீங்க பண்றது எனக்கு புடிக்கல அத்த. சொல்லிட்டேன். இதே கடைசியா இருக்கட்டும். இதுக்கு மேல வந்துட்டு எனக்கும் அவருக்கும் சம்மந்தப்பட்ட விஷயத்துல நீங்க வராதீங்க." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா ரொம்பவே கோவப்பட்டு இங்க ஈஸ்வரிட்ட பேசிறாங்க. உடனே ஈஸ்வரி வந்துட்டு, "பேசுவ பாக்கியா, பேசுவ. என்னென்ன பேசுறியோ பேசு. நான் என்ன பண்ணணுமோ அத நான் பண்ணிக்கிறேன். இந்த வீடு வந்துட்டு உன் பேர்ல இருக்கிற தைரியத்துல தானே நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க. என் பையன இந்த வீட்ல தங்க வைக்கிறதுக்கு உனக்கு அவ்வளோ முடியலல்ல." அப்படிங்கிற மாரி இங்க ஈஸ்வரி கேட்கவும், அது பாக்கியா வந்துட்டு, "ஆமா அத்த, நீங்க அப்படியே கூட வச்சுக்கோங்க. இந்த வீட்ட ஒண்ணும் நான் சும்மா வாங்கல. நான் காசு குடுத்து வாங்கியிருக்கேன். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீங்களே வந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. அது எனக்கு புடிக்கல." அப்படி மாரி சொல்லவும், இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு, "பாத்துக்கலாம் பாக்கியா. நீ என்ன பேசுறியோ பேசு. பாத்துக்கலாம்." அப்படி மாரி சொல்லவும், இங்க பாக்கியா வந்துட்டு அதுக்கு பதிலுக்கு, "சரிங்க அத்த, பாத்துக்கலாம். என்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன்." அப்படி சொல்லிட்டு, அங்க கோவமா இங்க ஈஸ்வரிட்ட பேசிட்டு அங்கிருந்து பாக்கியா கெளம்பி வந்துர்றாங்க. கெளம்பி வந்த பாக்கியா இங்க நேரா வந்துட்டு மேல இருக்க வீட்டுக்கு போறாங்க. மேல இருக்க வீட்டுக்கு போகும்போது தான் இங்க ஈஸ்வரி பாக்கியா பாத்து கேட்கறாங்க. "இப்போ எதுக்கு பாக்கியா நீ கோபி இருக்க ரூமுக்கு போற?" அப்படிங்கிற மாரி இங்க ஈஸ்வரி கேட்கவும், அது பாக்கியா வந்துட்டு, "போதும் அத்த, இந்த வீட்ல அவரு இருக்கறதுனால உங்களுக்கும் எனக்கும் பெரிய பிரச்சனை வந்துரும் போகுது. நான் இப்பவே போயிட்டு அவர்கிட்ட என்ன முடியும்னு சொல்லிட்டு போய் பேசிட்டு வரேன். அவரு 10 நாளோ, 15 நாளோ இங்க தங்க வேணாம். அவரு குடுத்த காசு கூட நான் குடுத்துர்றேன். அவர மொத இந்த வீட்ட விட்டு மொத வெளிய போக சொல்றேன்." அப்படி சொல்லிட்டு, இங்க பாக்கியா ரொம்பவே கோவப்பட்டு ஈஸ்வரிட்ட சண்ட போட்டு நேரா இங்க கோபி பாக்கறதுக்காக கோபி இருக்க ரூமுக்கு கெளம்பி போறாங்க. அங்க நேரா போயிட்டு அங்க ஓபி வந்துட்டு படுத்துட்டு இருக்காரு. இங்க பாக்கியா உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு கோபி படுத்துட்டு இருக்கும்போது, கோபிக்கு நேரா போயிட்டு இங்க பாக்கியா நிக்கிறாங்க. இங்க பாக்கியா நிக்கவும், அந்த பக்கம் கோபி வந்துட்டு பாக்கியாவ பாத்துட்டு எழுந்து உட்கார்றாரு. எழுந்து உட்கார்ந்துட்டு, "வா பாக்கியா, என்ன விஷயம்?" அப்படிங்கிற மாரி கேட்கிறாரு. உடனே இங்க பாக்கியா வந்துட்டு அக்கறையா பேசுற மாரி பேசுறாங்க. "மாத்திரைலாம் போட்டீங்களா? தண்ணி எதனா வேணுமா?" அப்படி கேட்கறாங்க. அது கோபி வந்துட்டு, நான் மாத்திரைலாம் போட்டேன் பாக்கியா. இப்ப தான் போட்டு படுத்துட்டு இருக்கேன். தண்ணி தான் இருக்கு. ஒண்ணும் வேணாம்." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க பாக்கியா வந்துட்டு கோபிட்ட கேட்கறாங்க. "நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமா?" அப்படி கேட்கறாங்க. அது கோபி வந்துட்டு, பேசலாம் பாக்கியா. உட்காரு, உட்காரு." அப்படிங்கிற மாரி கோபி சொல்றாரு. அதுக்கு பாக்கியா வந்துட்டு, "இல்ல, இல்ல நான் உட்காரல. அப்படியே பேசுறேன். இப்ப நீங்க நல்லா தானே இருக்கீங்க. பேசலாம்ல." அப்படி கேட்கவும், அதுக்கப்புறம் இங்க கோபி வந்துட்டு, சொல்லு பாக்கியா. என்ன விஷயம்?" அப்படி மாரி கேட்கிறாரு. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "நீங்க எப்ப இந்த வீட்ட வெளிய போக போறீங்க? உங்க அம்மா பண்றதும், நீங்க பண்றதும் எனக்கு புடிக்கல. எனக்கு ரெஸ்டாரண்ட்லயே வந்துட்டு ஏகப்பட்ட தலைவலி. இதுல வீட்டுக்கு வந்தா நீங்க பண்றத என்னால முடியல. இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு நிம்மதியே இல்லாத மாரி இருக்கு. கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்தேன். எப்ப நீங்க இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்களோ, அப்பருந்து என் நிம்மதியே போன மாரி இருக்கு. தயவுசெய்து சொல்லுங்க. நீங்க எப்பதான் ராதிகா கூட்டிட்டு இந்த வீட்ட வெளிய போக போறீங்க? நீங்க உங்க அம்மாக்கோசரம் இந்த வீட்ல இருக்க வேணாம். இல்ல அப்டின்னா, உங்க அம்மாவையும் வந்துட்டு உங்க கூடயே கூட்டிட்டு போயிருங்க. தயவுசெய்து இந்த வீட்ல யாருமே இருக்காதீங்க. எனக்கு நிம்மதி வேணும். நிம்மதியே இல்லாத மாரி இருக்கு இந்த வீட்ல. நான் ராதிகாவ வீட்டுக்குள்ள விட்டதுக்கு காரணம், ராதிகா கஷ்டப்படக்கூடாது அப்டிங்கோசரம் ராதிகாவ நீங்க கூட்டிட்டு வந்த உடனே விட்டேன். ஆனா இப்ப என் நெலைமையே கஷ்டமாயிருச்சு. என்ன பார்த்தா தான் இப்ப எல்லாருக்கும் பரிதாபமா இருக்கு போல. அந்த மாரி ஆயிடுச்சு இப்ப என் நெலைம. தயவுசெய்து சொல்லுங்க. எப்பதான் வீட்ட விட்டு வெளிய போறீங்க? அது மட்டும் இல்லாம எழில் எனக்கு கால் பண்ணான். எழில் கால் பண்ணிட்டு, "என்னம்மா அந்த ஆளு வந்துட்டு திருப்பியும் அந்த ராதிகாவலாம் கூட்டிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டாராமே." அப்படிங்கிற மாரி எழில் என்ட்ட கேட்டான். அதுக்கப்புறம் எழில் வந்துட்டு கிளம்பி வரேன்னு சொன்னான். நான் தான் எழில்ட்ட சொன்னேன், "அதெல்லாம் வேணாம் எழில். நானே வந்துட்டு வீட்ட விட்டு அனுப்பிக்கிறேன். நீ ஒண்ணும் வராத. நீங்க மட்டும் வீட்ட விட்டு வெளிய போகல அப்படின்னா, எழில் கிளம்பி வந்துருவான். எழில் கிளம்பி வந்தான்னா, உங்கள அசிங்கப்படுத்தி தான் வீட்ட விட்டு வெளிய அனுப்புவான்." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே இங்க கோபிக்கு ஒரு சைடு கோவம் வந்தாலும், இங்க கோபி என்ன பேச தெரியாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் இங்க பாக்கியம் வந்துட்டு, "சொல்லுங்க, நான் எழில் வேணா வர வைக்கட்டுமா? எழில் வந்தான் அப்டின்னா ரொம்பவே அசிங்கமாயிடும். அதுதான் எழில வர வைக்காம இருக்கேன். அவன் வாழ்க்கைய அவன் பார்த்துட்டு, அவன் பட வாய்ப்ப பார்த்துட்டு அவன் இருக்கிறான். தேவையில்லாம வந்துட்டு உங்களுக்கு அவனுக்கு பிரச்சனை உருவாக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ கூட அவன் வரேன் வரேன்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கான். என்னம்மா அவங்க வீட்டுக்கு வெளிய போயிட்டாங்களா? இல்லையா?
அவன் ஏம்மா வீட்டுக்குள்ள விட்ட அப்படிங்கிற மாரி. எழில் வந்துட்டு என் மேல கோவப்பட்டு பேசிட்டு இருக்கான். நான் என்னவோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாரி. ராதிகா கஷ்டப்படக்கூடாது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு உடம்பு சரியில்ல. உங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அமைதியா விட்டேன். ஆனா போக போக என் பையனா இருந்தாலும் சரி, என் பொண்ணா இருந்தாலும் சரி எல்லாருமே வந்துட்டு என் மேல கோச்சுக்கிறாங்க. நான் என்னவோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாரி. ராதிகா நல்லா இருக்கணும். நீங்களும் ராதிகாவும் ஒண்ணா சேர்ந்து வாழணும் அப்படிங்கோசரம் நான் ஒரு எண்ணத்துல பண்ணா. இனியா வந்துட்டு காலையில ரெஸ்டாரண்ட் போகும்போது அந்த கேள்வி கேட்கிறா. நீ எதுக்கும்மா அவங்கள வீட்டுக்குள்ள விட்ட? அது மட்டும் இல்லாம மையும் வந்து நைட் என் கூட படுக்க வச்சுட்டேன். அது கூட இனியாக்கு அது புடிக்கல. மையுவ ஏன் படுக்க வச்ச சொல்லிட்டு என் மேல கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கா. அவ என் மேல கோவமா இருக்கா. அது மட்டும் இல்லாம எழிலு வந்துட்டு என் மேல கோவமா இருக்கான். இப்படி என் பசங்களே வந்துட்டு என் மேல கோவமா இருக்கான். நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாரி. இது எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கோசரம் பண்ணல. ராதிகாவோசரம் பண்ணேன். தயவுசெய்து நீங்க எப்ப கிளம்ப போறீங்கன்னு சொல்லிடுங்க. நீங்க குடுத்த அந்த வாடகை காசு கூட நான் குடுத்துடுறேன். நீங்க கிளம்பி போயிடுங்க. எனக்கு நிம்மதி தான் வேணும் அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா திறம் திரம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்க கோவி சொல்றாரு. அதனால தான் இனியாம்மா வந்துட்டு என்ன பார்க்க வந்தாளா? பார்க்க வந்துட்டு என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தா. ஆனா நான் மாத்திரை போடுறத பார்த்து இனியாம்மா எதுவுமே சொல்லாம போயிட்டா. இந்த விஷயம் தான் சொல்ல வந்திருப்பாளா அப்படிங்கிற மாரி கேட்கவும், அதுக்கு பாக்கியா வந்துட்டு, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. இனியா வந்துட்டு உங்கள பார்த்து என்ன பேச வந்தா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் சொல்றதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்ல சொல்லி நான் எவ்வளோ நாள் பொறுத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு ராஜியக்கோசம் பொறுத்துட்டு இருக்கேன். நீங்க தயவுசெய்து சீக்கிரமா கிளம்பி போயிடுங்க. இங்க இருக்காதீங்க. சொல்லுங்க எப்ப போறீங்க? அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா திரும்ப திரும்ப இதே கேட்டுட்டு இருக்க, இங்க கோபிக்கு என்ன சொல்ல தெரியாம ஒரு மாரி கண்ணு பிதுங்கி போய் நின்னுருக்காரு. அதுக்கப்புறம் இங்க கோபி வந்துட்டு, "இல்ல பாக்கியா நான் சீக்கிரமா போயிடுறேன். இப்ப வேற வீடு காலி பண்ணணும். அந்த ஹவுஸ் ஓனர்ட்ட நான் பேசுறேன். திரும்ப வந்துட்டு அந்த வீடு வேணும்." அப்படிங்கிற மாரி நான் பேசிட்டு, அது மட்டும் இல்லாம ராதிகா கிட்டயும் பேசுறேன். ராதிகா கிட்ட பேசி நாங்க சீக்கிரமா கிளம்பி போறோம். இதுக்கு முன்னாடி எங்க அம்மாகிட்டயும் போய் நான் பேசிறேன். எங்க அம்மாவ தான் முதல்ல சமாதானப்படுத்தணும். அது அப்படிங்கிற மாரி இங்க கோபி சொல்றாரு. நீங்க என்னமோ பண்ணுங்க. முடிஞ்சா வந்துட்டு உங்க அம்மாவ கூட கூட கூட்டிட்டு போயிருங்க. ஏன்னா இப்பலாம் அத்தை பண்றது எனக்கே புடிக்கல. அவங்க ஏதோ உங்க மேல இருக்க அக்கறையில என்ன பகச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு அவங்க மேல அவ்வளோ பாசம், அவ்வளோ அக்கறை இருந்தது. இப்ப எதுவுமே இல்லாத மாரி ஆயிடுச்சு அவங்க பண்றதெல்லாம் பார்த்தா. தயவுசெய்து முடிஞ்சா அவங்கள கூட கூட்டிட்டு போயிருங்க அப்படிங்கிற மாரி சொல்லவும், இங்க கோபிக்கு வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. ஏன்னா பாக்கியா அம்மாவையும் வந்துட்டு கூட கூட்டிட்டு போக சொல்றா. அப்ப அம்மா மேல இருக்க பாசம்லாம் பாக்கியாவுக்கு போயிடுச்சு போல அப்படிங்கிற மாரி இந்த கோபி மனசுல நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் இங்க பாக்கியா வந்துட்டு இன்னொரு விஷயம் சொல்லிடுறாங்க. இங்க பாருங்க கோபி, திரும்பி வந்துட்டு என்கிட்ட இந்த மாரி சொல்லிட்டு, வீட்ட விட்டு வெளிய போக முடியாம, வேற ஏதாவது அன்னைக்கு பண்ணி ராதிகா கூட்டிட்டு வரும்போது நெஞ்சு வலி மாரி நாடகம் ஆடுனீங்க. அந்த மாரி திருப்பியும் நெஞ்சு வலிக்கு இது மாரி நாடகம் ஆடுனீங்க அப்டின்னா, நான் எயில கூப்பிட வேண்டியதா இருக்கும். எயில் வந்தான் அப்டின்னா, என்ன நடக்கும் அப்டின்னு உங்களுக்கே தெரியும். உங்க மரியாதைலாம் பேசுவான். அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும். தயவுசெய்து அப்படிலாம் நடக்க விட மாட்டேன் நானு. நீங்கலாம் வந்துட்டு கிளம்பி போயிடுங்க அப்படிங்கிற மாரி, இங்க பாக்கியா சொல்லிர்றாங்க. இத கேட்ட உடனே எங்க கோபிக்கு வந்துட்டு, என்ன சொல்ல தெரியாம ஒரு மாரி பதட்டமா, குழப்பமா உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க பாக்கியா கிட்ட வந்துட்டு கோபி சொல்லிர்றாரு, "சரி பாக்கியா, நான் கிளம்பி போயிர்றோம். ராதிகா வரட்டும். ராதிகா வந்தோனே நான் ராதிகா கிட்ட இத பத்தி பேசலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. "நீ இன்னும் 2 நாளைக்கு மட்டும் மையும் அவன் கூட படுக்க வச்சுக்கோ. நான் ராதிகா கிட்ட முடிஞ்ச அளவுக்கு பேசுறேன். அது மட்டும் இல்லாம எங்க அம்மாகிட்டயும் பேசுறேன். பேசிட்டு நாங்க கிளம்பி போயிர்றோம்." அப்படிங்கிற மாரி இங்க கோபி சொல்லிர்றாரு. இங்க பாக்கியா கோபிகிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லிர்றாங்க. "இங்க பாருங்க கோபி, நான் இப்படிலாம் வந்து பேசினது வந்து ராதிகாவுக்கு தெரிய வேணாம். ராதிகாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீங்க தயவுசெய்து இந்த விஷயத்த அவங்ககிட்ட சொல்ல வேணாம். நீங்க இந்த விஷயத்த உங்களுக்குள்ள வச்சுட்டு, நீங்க சீக்கிரமா இந்த வீட்ட விட்டு கிளம்புற வேலைய பாருங்க." அப்படிங்கிற மாரி, இங்க பாக்கியா கோபிகிட்ட சொல்லிட்டு கிளம்பி போயிர்றாங்க. இங்க கோபிகிட்ட சொல்லி கிளம்பி போகவும், அந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு மேல ஏறி வராங்க. மேல ஏறி வரும்போது, இங்க பாக்கியா இங்க கோபிட்ட பேசிட்டு வெளிய போறாங்க. அதுக்கப்புறம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு கோபி இருக்க ரூமுக்கு உள்ள வரும்போது, இங்க பாக்கியாவ பாத்துர்றாங்க. பாக்கியாவ பாத்து ஈஸ்வரி மொறைக்கிறாங்க. மொறச்சுட்டு, "இப்ப என்ன பண்ணி வச்சிருக்க?" அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி பாக்கியாவ பாத்து கேட்கறாங்க. அதுக்கு பாக்கியா வந்துட்டு, "நான் ஒண்ணும் பண்ணல. உங்க புள்ளைக்கு பொறுமையா உட்காந்து புரிய வச்சுட்டு வந்திருக்கேன். நீங்க போய் பேசுங்க அவர்கிட்ட." அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாக்கியா இங்க ஈஸ்வரிட்ட ஒரு மாரி மொறச்சுட்டு கீழ இறங்கி வந்துர்றாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி கோபி இருக்க ரூமுக்கு உள்ள போறாங்க. உள்ள போகும்போது அங்க கோபி வந்துட்டு ஒரு மாரி உட்காந்துட்டு இருக்காரு. இத பார்த்தோனே ஈஸ்வரி, "என்னாச்சுப்பா கோபி? ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி ஒரு மாரி பதட்டமா கேட்கறாங்க. அதுக்கு கோபி வந்துட்டு, "ஒண்ணும் இல்லம்மா" அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் ஈஸ்வரி வந்துட்டு, "ஏன் அந்த பாக்கியா எதனா சொன்னாளாப்பா உன்ன?" அப்படின்னு கேட்கவும், அதுக்கு கோபி வந்துட்டு, "ஆமாம்மா, பாக்கியா வந்துட்டு சீக்கிரமா வீட்ட விட்டு வெளிய போ சொல்றா. நான் தான் காலையிலேயே சொன்னேன்லம்மா, பாக்கியா சமைச்ச சாப்பாடுலாம் எனக்கு குடுக்காத. இதெல்லாம் பார்த்தா அப்படின்னா பாக்கியாவுக்கு ரொம்பவே கோவம் வரும். அது மட்டும் இல்லாம பாக்கியாக்கு இருந்து நான் இங்க இருக்கிறது புடிக்கல. இந்த மாரி விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது பாக்கியா கோவம் தான் படுவா. இப்ப பாத்தியா, பாக்கியா வீட்ட விட்டு வெளிய போ சொல்லிட்டாம்மா அப்படின்னு சொல்லவும், அதுக்கு ஈஸ்வரி வந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கோபி. நீ என் மேல கோவம் அதுதான் உன்ன வீட்ட விட்டு வெளிய போ சொல்லிட்டு இருக்கா." அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி சொல்றாங்க. அதுக்கு கோபி வந்துட்டு, "ஆமாம்மா, பாக்கியா வந்துட்டு உன்னையும் வந்துட்டு என் கூட கூட்டிட்டு போ சொல்லிட்டா. நீ வேணா என் கூட வந்துடும்மா. நீ, நானு, ராதிகா, மயூ நம்ம எல்லாரும் ஒரே வீட்ல இருப்போம்." அப்படிங்கிற மாரி கோபி சொல்றாரு.
அதுக்கு ஈஸ்வரி வந்துட்டு, "என்ன கோபி சொல்ற? பாக்கியா என்னையும் உன் கூட கூட்டிட்டு போக சொன்னா" அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி ரொம்பவே பதட்டமா கேட்கவும், அது கோபி வந்துட்டு, "ஆமாம்மா, உன்னையும் வந்துட்டு என் கூட கூட்டிட்டு போ சொல்லிட்டா" அப்படிங்கிற மாரி கோபி சொல்லிறாரு. அதுக்கப்புறம் ஈஸ்வரி கோவப்பட்டு, "என்ன திமிரு அவளுக்கு? அவ என்னென்ன பண்றான்னு மட்டும் பாரு. அவ யாருமே இல்லாம இருக்கும்போது அவளுக்கு அரும புரியும்போது, நீ தனியா ஒரு வீடு பாரு கோபி. நம்ம எல்லாரும் ஒண்ணா போய் இருப்போம். நான் உன் கூட வந்துர்றேன்" அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. இப்போ பொறுத்திருந்து பார்க்கலாம். இங்க கோபி வந்துட்டு ஈஸ்வரியும், ராதிகாவையும் தனியா ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாராம் அப்படிங்கிறதையும், இப்போ பொறுத்திருந்து பார்க்கலாம். இங்க பாக்கியா பேசின பேச்சால, இங்க கோபி வந்துட்டு ஈஸ்வரியையும், ராதிகாவையும், மையும் தனியா வந்துட்டு ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாராம் அப்படிங்கிறதையும்